பாவி பாவி பாவி. ஆஹா, டூ ஸ்ட்ரோக் அண்ணா. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஊட்டி ரைடு வந்திருக்கோம். A to B வரைக்கும் வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் பார்ட்டில். இது வந்து செகண்ட் பார்ட்டாக தான் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் என்ன நடக்குதுன்னு புரியும். ரெயின் லேயர் போட்டாச்சு. இப்போது காலத்துக்கு போட்டால் முடிஞ்சு முன்னாடி போவோம். எல்லாம் நல்லா தான் போகுது. இடையில அந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் ரொம்ப டென்ஷன் பண்ணுது. வரவனா பின்னாடி சர்ரு புருன்னு வரானா, ஒரு மிரரை மடக்கி வச்சுட்டே தான் ஓட்டுறாங்க. விட்டால் பின்னாடியே குத்திடுவானு போல இருக்குது. க்ளவுஸ் நான் ஸ்டார்டிங்லேயே கழட்டி வச்சிட்டேன். க்ளவுஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது இல்லாமல் அது பழைய க்ளவுஸ் வேறு. பிரேக்கிங் ஆகாது எவ்வளோ யூஸ் பண்ணாலும். லெதர்லாம் அப்படியே மட்டி மாதிரி ஆகிருக்கும். சும்மா இருந்த க்ளவுஸ் தான் அது, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கைஸ், நீங்கள் யாராவது ஊட்டி வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இ பாஸ் வந்து காட்டணும். இ பாஸ் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஊட்டி. அதனால் எல்லாம் இ பாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வண்டி அவங்க பேரல் எக்ஸாஸ்டோடு வருது. ஸோ ஃபைன். கொஞ்சம் பிரேக்குக்கு அப்புறம் தான் வந்து நல்லா ஓட்டுறாங்க. கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது, எல்லோரும் ஓட்டுறாங்க. போயிட்டு இ பாஸை காட்டிட்டு அப்புறமா மேலே ஏறுவோம். மழை வரும் தெரிஞ்சுதான் முன்னாடியே பேண்ட்டு ஜாக்கெட்லாம் ஃபுல்லாக போட்டேன். இல்லைனா நனைஞ்சு தொப்பரை ஏறுவோம். கேமரா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ மழை வருதுன்னு தெரிஞ்சால் நிறுத்தி எல்லாத்தையும் கழட்டி உள்ள போட்டுருவேன். அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஓ நைஸ். கொஞ்சம் எனக்கு இந்த ரேசர் கிட்ட கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் இப்படி லைட்டாக வண்டி ஷேக் ஆகும். அது இல்லாமல் டயர் 2 அவுட்னா பிரேக் ஆகிருக்கு. டயரில் நிறைய கிராக்லாம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரிக்ஷனாக இருக்குமாலாம் தெரியாது, ஓட்டிக்கலாம். டயர்ஸ் எல்லாம் மாற்றணும். அதனால தான் வண்டிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக ஓட்டுவோம். லிட்டராக நான் எடுத்து ஒரு 600-700 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் 20 டேஸில். டெய்லி யூசேஜ் வீட்டுக்கு அப்படி இப்படின்னு ஓட்டிட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு டயர் நமக்கு எப்படி செட் ஆகுமோ அதை வாங்கி போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இழுத்த பவர் இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் நம்ம எதிர்பார்க்குற பவர் இருக்காது, நான் எதிர்பார்க்குற பவர் இருக்காது. பட் ஓகே, இந்த மைலேஜுக்கு ஏற்ற அந்த மைலேஜ் கொடுத்துருது, அதனால் பெருசாக தெரியாது. ஓவர்டேக் பண்ண ரைட்டில் லெஃப்ட் அப்படியெல்லாம் போகக்கூடாது. இதில் நீங்கள் போக வேண்டியதான். ஓவர்டேக் பண்ணால் ரைட்டில் போகணும், கேப்பாக இருக்கிற டைம் 5 லிட்டர் தான் கிடைக்கும். இடையில பூந்தெல்லாம் போகும். 1 லிட்டர் 6 லிட்டர் 2 லிட்டர் அலௌட் இல்லை. கூட்டிங்ஸுமே அலௌட் இல்லை. வாய்ஸ் இ பாஸ் காட்டியாச்சு. வண்டி போகுது. போங்க போகலாம். பிளாஸ்டிக்கெல்லாம் நாட் அலௌட். போய்கிட்டே இருக்கலாம். இதை வேற கட்டி வச்சிடறாங்க. டீ ஸ்டம்பு ரேசர் கிட்ட போன வண்டியெல்லாம் கைவலி கொன்றும். நல்ல டயர் இருக்க வண்டியெல்லாம் சீக்கிரமாக போயிடுது. நம்ம வண்டியெல்லாம் டயர் கிராக் விட்டுருச்சா. இதுக்கு தான் ஒருத்தர் பின்னாடி 10 பேர் போகக்கூடாதுங்கிறது. இல்லாட்டி நேரம் கியாக்காரம் தூக்கி கொண்டு போய் மேட்டுப்பாளையத்தில் இறக்கி விட்டுருப்பான். ஒரு வழியாக பஸ்ஸுக்கார வழி விட்டார். மழை வந்துருச்சுங்க. ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக அப்படியே ட்ரெஸ் லைட்டே இருக்குது. நிறையா குரங்கு வந்து பிளாஸ்டிக் கவரையே சாப்பிடுது, அப்படியே போட்டு போயிடுறாங்க. இங்கெல்லாம் பிளாஸ்டிக் கிடக்குது. காய்ஸ், மழை துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. காய்ஸ், நல்லாவே துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேர் அடிக்கிறான் பார்த்தீங்களா, சேர்த்த வாரி அடிக்கும். ஹக்கர்லனா இந்த 390 இருந்தால் ஒரே கீர் தான், சரசரன்னு நான் இருப்பேன். E3 இங்கே தான் மாட்டிக்குது. நான் வரும்போதெல்லாம் வயநாடு போகும்போது இவ்வளோலாம் ரோடு இல்லை. ரோடு ஃபுல்லாக கொத்தி போட்டிருந்தாங்க. அது ஒரு 6 மாதம் இருக்கும். இன்றைக்கி ரோடு நல்லா போட்டாங்க. ஸோ கைஸ், இப்போ வரைக்கும் இந்த பைக் எடுத்து 20 டேஸ் இருக்கும். 20 டேஸில் வந்து
நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன் நான் எக்ஸாக்டாக சொல்ல போனோம். ஓகே, நான் வந்துட்டு 800 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த 800 கிலோமீட்டர்ஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு மாற்றினேன் 2 பிரேக் பேட் மாற்றினேன், அதுக்கப்புறம் டிஸ்க் பிளேட்டு மாற்றினேன், அதுக்கப்புறம் இந்த லிவர் உடஞ்சிருந்து கட்சி லிவர் உடஞ்சிருந்து அதை மாற்றினேன். அண்ட் தென் இந்த டியூப்பு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் டியூப் இது பெண்டாக இருந்து இதுவும் மாற்றினேன். ஒரு 3800 பக்கம் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன மாற்றணும்னா வண்டியில் வந்துட்டு ரேசர் கிட்டும் டீஸ்டம் போயிடுச்சுங்கிறாங்க. இங்கே ஒரு வண்டி ஓட்டி பார்த்தேன், அதே மாதிரி என்னோடய வண்டி மாதிரியே இருந்து அவரும் அதை சொன்னார், என் வண்டியில் டீஸ்டம் போயிடுச்சு அப்படின்னாரு. அதை மாற்றிட்டு 4 காயிலும் சேர்த்து மாற்றிட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சு. அப்புறம் ஸ்ப்ராக்கெட் டயர் மாற்றணும். என்னடா எல்லாமே வேலையாக இருக்குன்னா இது வந்து முதல்ல பண்ணியிருந்தால் வேலை கிடையாது, இது ஒரு மெயின்டெனன்ஸ் தான். அது வந்து ஒரு வியரபிள் மெட்டீரியல் தான், சீக்கிரம் போகும், நமக்கு மிச்சபடிக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. இது ஒன்றா வச்சா பெரிய வேலை. இது இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு 10 to 12,000 மினிமம் 12,000 எனக்கு செலவு இருக்குது. அப்போ தான் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வண்டி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வைசர் மாற்றுறது, தென் டெயில் போடுறது, டாப் ரேக் போடுறது, அதில் தான் செலவு. அப்பா நல்லா இருக்கே. கார்லாம் வந்தால் சூப்பராக இருக்குங்க, நிற்க முடியாது. இல்லாட்டி ஒரு 2 ஸ்ட்ரோக்கில் வரணும். RX-ல் ஆடியோவில் கேட்குதான்னு தெரியல, மலையில் நான் பாட்டு போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். 2 ஸ்ட்ரோக் RX-ல் வரணும், வந்தால் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பழைய பாட்டை கேட்டுட்டு விண்டேஜ் ஃபீலில் வரலாம், ரெட்ரோ ஃபீல் இருக்கும், அப்படியே ஜாலியாக நல்லா இருக்குது ஊட்டி கிளைமேட்டு. யாராவது ஊட்டி வர மாதிரி இருந்தால் வாங்க. ஆனால் கோப்ரோலாம் எடுத்து வீடியோ வ்ளாக் பண்ணுறவங்க என்ன கொஞ்சம் பார்த்து வந்துக்கோங்க. கோப்ரோ உயிரோடு இருந்துடுறா, அண்ணனை மட்டும் கை விட்றாத. உன்னை வேறு காசை போட்டு வாங்கிட்டேன். இப்போ கழட்டி வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைனா வந்து பாலம் விட்டு போய்தா ஒன்றும் ஆகாது இந்த மலைக்கு. பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம்தான். நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது வண்டி. பைசன் இங்கே தான் வந்து லாஸ்ட்டாக 390 வந்துட்டு காற்றே இல்லாமல் மேலே வந்துட்டு வயநாடு போகும்போது காற்று அடிச்சிருக்கு. இங்கே தான் நின்னேன், கிளெண்டேலில். என்னடா இப்போ தூருது மழை, இன்னும் ஒழுக்குது டயரு. அவ்வளோதான், MRF வச்சுருந்தா கதம். நீட்டாக மேக்ஸிஸோ இல்லை மேக்ஸிஸ் போகிறது தான் நல்லது. 390 நான் ஓட்டின வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இத்தனைக்கும் பழைய டயர் தான் நான் ஓட்டினேன். பழைய டயர்னால் போட்டு ஒரு 10,000 12,000 ஒன்றா டயரு. 390யோட டார்க்குக்கு அந்த டயர் நல்லா இருந்துச்சு. R15க்கு நல்லா இருக்கணும், நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த டயர். நான் மாற்றிட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். வழி மாறிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா குந்தார் கூட அங்கே இருக்குது, நம்ம ஆக்சுவலாக அதில் தான் போயிருக்கணும். அதில் போனால் ஒரு 4-5 கிலோமீட்டர் சுற்று. பட் இங்கே ஏதாவது நம்ம கூட வந்த கோடைட்டு இருந்தாங்கன்னா இதிலே போயிடலாம். பார்ப்போம். ஐஃபோனை வச்சுக்கிட்டு இதில் மாட்டவும் முடியல, கருமமாக இருக்குது கைஸ். ஊட்டி வர மாதிரி இருந்தால் காலையில் தயவு செஞ்சு நேரத்தில் வாங்க. அந்த மாதிரி மற்ற மதியானத்தில் வராதிங்க. மற்ற மதியானத்தில் வந்தீங்கன்னா மாக்கானாக்கிறானுங்க, டிராஃபிக் ஆகிடும். எவனாவது ஹில்ஸ் இவ்வளோ டிராஃபிக்கில் ஏறுவானா? நாங்கள் ஏறுவோம். அண்ணே சின்ன வண்டி, கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா சொல்லுன்னு போயிடுவேன். அனுமதி மாதிரி ஒரு 4 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் நிற்கிது. எதனால்? ஒய் மேன், அதாவது ரோட் பிளாக்கா? ஏன்னா சிங்கிள் லைனாக நாங்கள் போயிட்டுருக்கோம். பைக்கு போயிடணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது கேப் இருக்கும். எங்கேயோ சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். எல்லா வண்டியிலும் கிளச் வாசம் கருகுது அப்படியே. அடே உள்ளே வாங்க. ஊட்டியில் வர மாதிரி இருந்தால் பிளான் பண்ணிட்டு வாங்க. நேரத்தில் வாங்க, நேரத்தில் போயிருங்க. லேட்டாக போங்க, நேரத்தில் வாங்க. அப்போ தான் முடியும். இந்த டிராஃபிக்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மிரர்லாம் மடக்கி விட்டு தான் நானே சந்துக்குள்ளே பூந்து வந்தேன். உயிரே போகிற அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. உள்ளே ஒருத்தர் ஜாலியாக படுத்துட்ருக்காரு. இன்னைக்கு போன மாதிரி தான். ஐயோ, உள்ள ஒருத்தர் அண்ணன் ஜாலியாக படுத்துட்ருக்காரு. போயிடுவோம். ஒரு கேப் கிடச்சா ஏறிடலாம். நல்ல கேப் இருக்குது. அண்ணே தேங்க்யூ. என் பின்னாடி பைக்கு வரலாம், பின்னாடி வருவர்களுக்கு ஒரு மன்னிப்பு. ஏன்னா மிரர் மடக்கி ஓட்டுறேன், அதனால் நீங்கள் பின்னாடி வந்தாலும் எனக்கு தெரியாது. மிரர் மடக்கி தான் இந்த கட்டில் பூந்தாகணும், வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு. அண்ணா ஏதாவது சொல்லுங்கள்.
இந்த டிராஃபிக்கில் கார் ஓட்டுறாங்கல்ல, அதில் குரூப்பாக பசங்களாம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து காரில் வருவாங்களா ஃப்ரெண்ட்ஸாக, அதில் வந்து கார் ஓட்டுறவனு தான் பிரச்சனை. ஏன்னா இந்த டிராஃபிக் என்ன பண்ணுறாங்கன்னா இறங்கி போய் இவங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருப்பாங்க. காரில் உட்காந்துருக்கிறவன் டிரைவராக வரான் பார்த்தீங்களா ஃப்ரெண்டு, அவன் உட்காந்தே தான் ஆகணும், கிளச்சை மிதிச்சு தான் ஆகணும், காலெல்லாம் பிஞ்சிரும். ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, கவர்மெண்ட் பஸ் எல்லாம் கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கேப் விட்றாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டாக ஒதுங்கிக்கிறோம். சொல்ல மறந்துட்டேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நானும் வீடியோ போட முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நான் எப்படி வீடியோ போடுறது, யார் பார்ப்பாங்கன்னு போடுறதா? ஒரு 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோக்கு ஓகேடா நீ நல்லா வீடியோ பண்ணுற, ஒரு 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யாராருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இது வந்துட்டு ஆதங்கத்தில் பேசலை, வருத்தத்தில் பேசுகிறேன், வழியில் பேசுகிறேன். ஏன்னா நான் 4 வருஷமாக சேனல் வச்சுருக்கேன். ஆனால் 4 வருஷத்தில் வந்து நான் பெருசாக வீடியோலாம் போட மாட்டேன். எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ தான் நான் வீடியோ பண்ணுவேன். ஆனால் அப்போலாம் நான் ஹாப்பியாக இருக்கேன், ரைட் போகலான்ட்டு இருக்கோம், அந்த டைமில் தான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த சொல்லக்கூடாது தான், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இங்கே காட்டி அங்கே காட்டி வீடியோ போடுறவங்களாம் டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்லாம் ஏறிடுது. என்ன நான் ஒரு ஆளுன்னு சொல்லலை, பட் ரொம்ப சின்ன பசங்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க. நிறையா பசங்களாம் வந்து கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு vlog எடுக்கிறாங்க, நிறைய பேர் எஃபோர்ட் போடுறாங்க, ஸ்லீப்லெஸ்ஸாக எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு சொன்னால் புரியாது கைஸ். அந்த வழி வீடியோ எடுத்து எஃபோர்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னென்னு. அதனால் வந்து சப்போர்ட் எவ்ரி ஒன்னு சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா யோசிக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டும் கொடுக்கலாம். புரியல எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்கன்னு. ஏன்னா ஆல்ரெடி லேண்ட்ஸ்லைட் ஆகி செம்மண் குட்டாக இருக்குது, வலிக்கு விட்டு விழுகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. எம்ஆர்எஃப்பை வச்சுட்டு நீ இந்த வெட் குரூப் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எம்ஆர்எஃப்பில் வர அந்த ஜாப்பர் டயர் வந்து சைடு வாலெல்லாம் ஹார்ட் காம்பவுண்ட். ஸோ ஒரு ஹார்ட் காம்பவுண்டை போட்டு தார் ரோட்டில் வெஸ்ட் சர்ஃபேஸில் நீங்கள் பிரேக் அடித்தாவோ இல்லை சடனாக டவுன் ஷீட் பண்ணி நீங்கள் கார்னர் எடுத்தாவோ வண்டி ட்ராக்ஷன் இருக்காது, ஸ்லிப் ஆகும். பார்த்து தான் ஓட்டணும். செயின்ஸ் ப்ராக்கெட்டில் காலி கடங்கு ஒரு இடத்துலலாம். ஸோ கைஸ் கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு மிடில் ஆஃப் த ஜங்கிளில் நின்றுருக்கோம். வரும்போது ஃபுல்லாக செம்ம ஆஃப் ரோடுங்க. ஆஃப் ரோடையும் தாண்டி என்னென்னா தெரியாத ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ கைஸ் சரியான காற்று ஒரு பக்கம், மழையும் தாண்டி என்னென்னா ஃபுல்லாக செம்மண். எங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக செம்மண், பயங்கரமாக வழுக்குது வண்டி. அப்படியே அடித்து பிடிச்சி உள்ளே வந்துட்டு இன்னும் 2 கிலோமீட்டர் என்னமோ சொன்னாங்க. ஆனால் சரியான ரோடுங்க அது. நான் எங்கேயுமே நான் எடுக்கலை. ஃபுல் மழை வந்ததையுமே ஓகே இன்றைக்கி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் கேமராவை. போகும்போது எடுத்துக்கலான்னு. சரி அட்லீஸ்ட் அந்த ரெசார்ட் முன்னாடியாவது எப்படி இருக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ இதில் எங்கே குழி இருக்குன்னு தெரியாதே. ஒருத்தர் பின்னாடி தான் போகணும். ஒரு வண்டி குழியில் மாட்டிக்கிச்சு. ஒருத்தர் போகட்டும். ஓகே இதே வழி தான். அப்பா எவ்வளவு தண்ணி. இதே மாதிரி எத்தனை வாட்டர் கிராசிங் வந்துருப்போம் தெரியுமா. நல்ல வேலை நம்ம டெய்லி ஹக்கரோடு வந்திருக்கோம். எல்லாம் கழட்டி வச்சுருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி ஃபுல்லாக நாரிடும் கைஸ். அதுக்கு தான் நான் வந்து டாப் ரேக் போட்டுறான்னு இருக்கேன். டாப் ரேக் போட்டால் சேர் அடிக்காது. பட் பின்னாடி வரவங்க ரொம்ப கஷ்டங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக்காக வைக்கிறதா நல்லது. பார்ப்போம். என்னடா இவ்வளோ ஓடுறீங்க, போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஃபுல்லாக வழுக்குது ரோடு. அந்த மேப்பும் தெரியலையா, அதுதான். என்னடா செமையாக இருக்குது இடம். இது வந்து மேல்காவட்டி, மேல் MELKAVATTY மேல்காவட்டி. கைஸ் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. அதை தாண்டி நாங்கள் போயிட்டு இந்த ரெசார்ட் இல்லைன்ட்டாங்க. பார்த்தியா சந்துக்குள்ளே போகணும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரெசார்ட்லாம் வந்துட்டு சாப்பிட்டோம். நல்ல ஒரு பிரியாணி போட்டாங்க ப்ரோ. குவான்டிட்டி தான் இல்லை, பிரியாணி சூப்பர். பிரியாணி சூப்பர். எனக்கு குவான்டிட்டி இல்லை, சாப்பாடு இல்லைன்னு கடைசியில். சரி ஓகேன்ட்டு வந்துட்டோம். வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. டவுசர்லாம் அம்மா போட்ட மாதிரி நனைஞ்சு கிடக்கு. பேக் என் ரெயின் கவர்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ என்னென்னா ரெசார்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காலையில் காட்டுறேன். காலையில் காட்டுற அளவுக்கு தான் இருக்குது. அது பெருசாக நீ ரிட்டன் போகிறது தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடை எல்லாம் பசங்களாம் ரொம்ப வந்து துவச்சிட்ருக்காங்க. இல்லை இங்கே வருங்க எத்தனை வண்டி நிற்கிதுன்னு. ஃபுல்லாக E3 தான். E3 E4. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஆமாம் நாங்கள் வந்து மழையில் கஷ்டப்பட்டு வந்துருக்கோம் இன்றைக்கி. குண்டியெல்லாம் வலிக்குது.